இதே தெரியாமல் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சாதாரண குடிமகன்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் காற்று வாங்குறதுக்குள்ளே விட முடியுமா? கொஞ்ச நேரம் நல்ல காற்று வாங்கிட்டு நல்லா அருவியில் குளிக்கிறதுக்கு விட முடியுமா? இயற்கை அழகை பார்த்து ரசிக்கவும் அவங்க உள்ளுக்குள்ளே ரேஞ்சர் ஃபாரஸ்ட்டில் விட மாட்டானுங்க. இதே பணம் கொடுத்து அந்த மலை அடிவாரத்தோரத்தில் சாமி மடம், கல்லூரி, காலேஜில் இதெல்லாம் எப்படா வருது? இதெல்லாம் யாரோட சொத்து? மக்களோட சொத்து. மக்கள் சொத்து, கவர்மெண்ட் சொத்து, மக்களோட சொத்து. இதெல்லாம் எவன் பர்மிஷன் கொடுக்கறது? மக்களோட சொத்துல எந்த கவர்மெண்ட் நாய் பர்மிஷன் கொடுத்து ஹோட்டல் கட்டுறக்கும், காலேஜ் கட்டுறக்கும், ஃபாரஸ்ட் காட்டில் எவன்கிட்ட எழுதி வச்சுருக்கிறானுங்க? கேட்குற காலம் இல்லைன்னா எவன் வேணால் எது வேணால் தார பார்த்து கொடுப்பீங்களா? காசுக்கு எச்ச காசுக்கு நாயாட்டு வாழாட்டிட்டு போகிற நிறைய நாய், கவர்மெண்ட் நாய் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அந்த நாய் பண்ணுறது தான். இங்கே எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இப்போ காட்டை அழைச்சி வாட்டை அழைச்சி அப்புறம் யானை போகிற இடத்துல அப்புறம் எடுத்து ஹோட்டல் கட்டுறது, காலேஜ் கட்டுறதுன்னு அப்புறம் வீட்டுக்குள்ளே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். இதெல்லாம் எதனால் நடக்குது? கவர்மெண்ட் சரியில்லாத அதிகாரிகள்னால நடக்குது. இதெல்லாம் யார் தலையிட்டு பார்க்கணும்? நாட்டு முதலமைச்சர். ஒரு நாட்டோட முதலமைச்சர்ன்றது நாட்டை மட்டும் காக்கிறதில்ல, மொத்த ஒரு தாய் தகப்பனுக்கு உண்டான ஸ்தானத்தில் இருக்கிறதா முதலமைச்சர். முதலமைச்சர்ன்றது அந்த பொறுப்பு தான் எல்லாத்தையும் காக்கணும். எவன் தப்பு செஞ்சாலும் கேட்கணும். முதலமைச்சரை கேட்காம கண்டுக்காமல் இருந்தால் எப்படி இந்த நாடு உருப்படு? அப்புறம் காட்டுக்குள்ளேயும் கட்டுவான், வீட்டுக்குள்ளேயும் கட்டுவான். மக்கள் இருக்க காட்டையும் கூட ஃப்ளாட் போட்டு விற்றிடுவானுங்க. மக்கள் சொத்து, கவர்மெண்ட் சொத்துல ஃப்ளாட்டை போட்டு விற்கிறதுக்கு கைக்கூலி மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிலாம் செய்வானுங்க. ஏமாந்தா எதை வேணாலும் செய்வானுங்க. இதெல்லாம் யார் தடுத்து நிறுத்தணும்? முதலமைச்சர். ஆனால் நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும். ஒரு முதலமைச்சர் உண்டான பொறுப்பு அத்தனையும். ஒரு தலைவன்னா நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடியவன் தான் தலைவன். நாட்டு மக்களோட பிரச்சனையை தான் பிரச்சனையை பார்க்குறவன் தான் தலைவன். நாட்டு மக்கள் தான் தான் நாட்டு மக்கள் தான் உண்மையான தலைவன். எல்லாத்தையுமே சேர்ந்து தான் மொத்த தலைவர் தான் முதலமைச்சர். அப்பேற்பட்ட முதலமைச்சர் தான் இதெல்லாம் பார்க்கணும். எங்கள் பேச்சில் அதை தூக்கலாக இருக்கலாம், ஆனால் உண்மை என்னென்னா இதுதான். இதெல்லாம் முதலமைச்சர் தான் பார்க்கணும். இதனை பார்த்து நடவடிக்கை எடுத்து நாடு மாதிரி இருக்கும். ஒரு தலைவனை எப்படி இருக்கணுமோ எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வரலாறு நம்மளை மதிக்கும். கேவலம் காசுக்கோசரம் ஆசைப்பட்டு